Hi friends, நம்ம பார்க்க போகிறது என்னென்னா Canon LBP 2900 லேசர் பிரிண்டரோட டிஸ்மேண்டிலிங் ப்ளஸ் வந்துட்டு ஃபியூசர் ஸ்லீவ் மாற்றுறது எப்படின்றது பார்க்க போகிறோம். இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும். ஆல்ரெடி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. ஸோ இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக் இப்படி மேம்படுத்திங்கன்னா ஸோ இது ரிலீஸ் ஆகிரும். இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். ஸோ இதையும் இப்படி எடுத்துட்டிங்கன்னா இது வெளியில் வந்துடும். ரெண்டாவது வந்துட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க. லேஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தட்டிட்டு எடுத்திங்கன்னா டோர் தனியாக வந்துடும். சரிங்களா, டோரை தனியாக எடுத்துருங்க. ஸோ ரெண்டாவதாக இந்த டோரையும் சேம் மெத்தடில் எடுத்துட்டிங்கன்னா இதுவும் தனியாக செப்பரேட் ஆகிரும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டோர், ஸோ இந்த பேக் டோரை வந்துட்டு இந்த இடத்துல லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்கை வந்துட்டு எடுத்து ஓகே, இது செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக கேட்ரேஜ் டோர், இது எப்படி எடுக்குதுன்னா எடுத்துருங்க. இதை எடுத்துட்டிங்கன்னா இது செப்பரேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ இருக்கும். ஆல்ரெடி நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணிட்டோம். ஸ்க்ரூ பண்ணிட்டதுனால இது எப்படி வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோ இது எப்படி, இது பேர் ஃபியூசர் செக்ஷன். இந்த செக்ஷனை நம்ம இப்போ கழட்ட போகிறோம். ஸோ பொறுமையாக பாருங்கள். இந்த ஒயர் கொடுத்துருப்பாங்க கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஒன்று எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஃபியூசர் எலிமெண்ட்டோட கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, அதையும் எடுத்துருங்க. ரெண்டாவதாக இந்த இது, ஸோ இது எர்த்துக்கானது, இதையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கேபிள்ஸ் வயர்ஸை இது செப்பரேட்டாக வந்துடும். இது ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தீங்கனாலும். அடுத்ததாக இதை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூவை எடுத்துருங்க. அடுத்ததாக தேர்டு ஸ்க்ரூ, மொத்தம் 3 ஸ்க்ரூ, 1 2 3 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 3ஐயும் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா இது தனியாக வந்துடும். ஸோ இது இந்த கியர், இங்கே உள்ள கியர். இந்த வயர்ஸை வந்துட்டு இது எடுக்கணும். ஸோ எடுத்து விட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்ப்ரிங் டென்ஷனோட கொடுத்துருப்பாங்க, ஸ்ப்ரிங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் தான் அந்த 2 செக்ஷனும் செப்பரேட் ஆகும். ஸோ இந்த பக்கமும் இருக்கும், இந்த பக்கம் இருக்க ஸ்ப்ரிங்கு ஒரு டெஸ்டரை வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா வெளியில் வரும். அப்புறமா இந்த ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது தெரியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இதனால தான் வருது. ஸோ இது 2த்தையும் எடுத்துருங்க. இதை செப்பரேட் பண்ணிக்கலாம். செப்பரேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இது பேர் வந்துட்டு ஃபியூசர் ஸ்லீவ். ஃபியூசர் ஸ்லீவ் பேர் டெஃப்லான் ஸ்லீவ்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு இந்த கேப் இருக்கும், கேப்பை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இது தனியாக வந்துடும். ஸோ இது பிஞ்சு போனதுனால அது தனியாக செப்பரேட் ஆகிடுது. எந்த விதமான இந்த மாதிரி இது கரை அந்த மாதிரி இருக்கக்கூடாது, டஸ்ட்டு அந்த மாதிரி இல்லாதபடி இதுக்கு செப்பரேட் க்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த க்ரீஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த கருப்பு கலரில் ஒரு இது ரவுண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இதோட ஃபியூசர் யூனிட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் போட்டிருக்கோம் ஆர் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதில் இந்த இதை வைங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க.
அந்த டாப் டோர் உடஞ்சதுனால ஸோ அது க்ளோஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கிறதுனால இதுலேருந்து அந்த லீவரை எடுத்துட்டோம். அதனால் அந்த லீவர் இல்லை. ஸோ அது இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை நீங்கள் இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த இது இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் இருக்கும். ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு இப்படி இழுத்துட்டு இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் இதில் எல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல் ஃபார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் இதை வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த தெரியுதுங்களா இந்த ஸ்ப்ரிங்கை நல்லா கொண்டு போய் வர வச்சுங்க. கனெக்ட் ஆகி ஓகேங்களா. லாக் ஆனதுக்கப்புறம் 2 பக்கமும் ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். இந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ, ஸோ மாட்டிடுச்சு. இந்த பொசிஷனில் மாட்டிட்டு அப்புறம் இந்த பொசிஷன் மாட்டிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த இடத்துல இப்போ நம்ம கேட்ரேஜ் இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் டோர் மாட்டியாச்சு. ஸோ அடுத்தது இந்த இடத்துல 3 லாக் கொடுத்துருப்பாங்க. 3 ஹோல்ஸ் இதில் நீங்கள் செட் பண்ணுறது கரெக்டாக இந்த 3 ஹோல்ஸில் வச்சுட்டு இதை ஒரு தட்டு லாக் ஆகிடும். ஓகேங்களா. லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.